வெல்கம் டு மெய்வெளி மேக்ஸ். இன்றைக்கி நாம் சமச்சீர் கல்வி 9th ஸ்டாண்டர்ட் ட்ரிக்னாமெட்ரி 6.1ல் 5th சம் போட போகிறோம். இஃப் cos A is equal to 2x by 1 plus x squared, then find the value of sin A and tan A in terms of x. அவங்க சொல்லிட்டாங்க, cos A கொடுத்துட்டாங்க, sin Aவும் tan Aவும் terms of xல வரும்னு சொல்கிறாங்க, ஃபைன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ cos A is equal to 2x by 1 plus x squared. cos A adjacent by hypotenuse 2x 1 plus x squared. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கேன். அதில் A நான் தீட்டாவாக எடுத்திருக்கேன். அதுக்கு ஆப்போசிட் நம்மளுக்கு தெரியாது. அட்ஜசன்ட் கொடுத்துட்டாங்க, ஹைப்போட்டெனஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம அதை வச்சு இந்த ஆப்போசிட்டை கண்டுபிடிக்கணும். அது பித்தாகரஸ் தியரம் வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பித்தாகரஸ் தியரம் வச்சு ஏசி ஸ்கொயர்னா ஹைப்போட்டெனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர்னா அட்ஜசன்ட் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. அடுத்த பிசி ஸ்கொயர் ஆப்போசிட் ஸ்கொயர் கொடுக்கல, அதனால் பிசி ஸ்கொயர். இப்போ 1 + x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இதுக்கு போட்டோம். ஏபி ஸ்கொயருக்கு 2x கொடுத்துட்டாங்க, அதுக்கு 2x ஹோல் ஸ்கொயர் போட்டோம். இப்போ இது பார்த்தாலே தெரியுது a + b இந்த ஃபார்முலாவில் இருக்குது. a + b இந்த ஹோல்ஸ் இது பார்த்தாலே a + b ஹோல் ஸ்கொயர். a + b ஹோல் ஸ்கொயர்னா a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர். a ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர், 2abனா 2 × 1 × x ஸ்கொயர். அடுத்தது b ஸ்கொயர்னா x ஸ்கொயர் the ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை பண்ணோன்னா 1 2 × 1 × x ஸ்கொயர் 2x ஸ்கொயர், x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னா x⁴. இப்போ இந்த 2x ஹோல் ஸ்கொயரை நம்ம என்ன பண்ணோம், 4x ஸ்கொயர்னு போடுறோம். இப்போது ஏசி ஸ்கொயர்ன்ற இடத்துல 1 + x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் போட்டோம். ஏசி நமக்கு ஹைப்போட்டெனஸு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம். ஸ்கொயர் பண்ணால் a + b the ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இது எழுதுனா 1 + 2x ஸ்கொயர் + x⁴. இதுக்கு 2x ஹோல் ஸ்கொயருக்கு 4x ஸ்கொயர்னு வந்து ப்ளஸ் பிசி ஸ்கொயர்டு வந்துடுச்சு. இப்போ இதை அப்படியே மாற்றி போட்டேன். 4x ஸ்கொயர் + பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 + 2x ஸ்கொயர் + x⁴. இப்போ நம்மளுக்கு தேவை பிசி தான் தேவை, அதனால் பிசி ஸ்கொயர் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 4 ஸ்கொயர்டு இந்த பக்கம் கொண்டு வந்தால் -4x ஸ்கொயர்டு வந்துடும். அப்போ இப்போது 4x ஸ்கொயர்டு வந்தால் பிசி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 1. இங்கே -4x ஸ்கொயர் + 2x ஸ்கொயர் இருக்குது, அதனால் மைனஸ் தான் கிரேட்டர், மைனஸ் சைன் போட்டு 4லேருந்து 2 போச்சுன்னா 2x ஸ்கொயர். அடுத்தது x⁴. இது பார்த்தாலே தெரியுது a - b the ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. a ஸ்கொயர் இது 2ab + b ஸ்கொயர், அதை எப்படியே எழுதியிருக்கோம். இது எப்படின்னா a ஸ்கொயர் 1 ஸ்கொயர், b ஸ்கொயர்னா x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னா x⁴. a ஸ்கொயர் மைனஸ் இது 2abனா இது ரெண்டுத்தையும் 2 × ab அதுதான் மல்டிப்ளை பண்ணி வருது. அப்போ இது 1 - x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு இதை போடலாம். அது a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. இப்போ பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 - x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த ஸ்கொயருக்கோ கேன்சல் ஆகிடும். பிசி இஸ் ஈக்குவல் டு 1 - x ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு தெரிஞ்சு போச்சு. ஆப்போசிட் இஸ் ஈக்குவல் டு 1 - x ஸ்கொயர், அட்ஜசன்ட் இஸ் ஈக்குவல் டு 2x அவங்க கொடுத்துட்டாங்க, ஹைப்போட்டெனஸும் அவங்க கொடுத்துருக்காங்க 1 + x ஸ்கொயர். இப்போ நம்ம sin Aவும் tan Aவும் கண்டுபிடிக்கலாம். sin A ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனஸ், ஆப்போசிட் 1 - x ஸ்கொயர், ஹைப்போட்டெனஸ் 1 + x ஸ்கொயர். tan A ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், ஆப்போசிட் 1 - x ஸ்கொயர், அட்ஜசன்ட் 2x. அடுத்தது நம்ம 6th சம் பார்க்கலாம். 6th சம் என்ன கொடுத்துருக்காங்க, if sin theta is equal to a by √a square + b square, then show that b sin theta is equal to a cos theta. இப்போ sin thetaவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க a by √a square + b square. sin thetaனா ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனஸ். அப்போ ஆப்போசிட் கொடுத்துட்டாங்க, ஹைப்போட்டெனஸ் கொடுத்துட்டாங்க. என்ன கண்டுபிடிக்கணும், அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கேன், அதில் ஹைப்போட்டெனஸ் போட்டிருக்கேன், ஆப்போசிட் போட்டிருக்கேன் ஏன்னு, அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கணும். இதில் ஏபி ஸ்கொயர் ஏசி ஸ்கொயர் + பிசி ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு ஏபி ஸ்கொயர்னா ஹைப்போட்டெனஸ் நம்மளுக்கு தெரியும், √a ஸ்கொயர் + b ஸ்கொயர். ஏசி ஸ்கொயர் நம்மளுக்கு அட்ஜசன்ட் தெரியாது, அதை அப்படியே போட்டிருக்கோம். அடுத்தது ஆப்போசிட்டு a ஸ்கொயர் போட்டிருக்கோம். இப்போ இந்த ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா a ஸ்கொயர் + b ஸ்கொயர், ஏசி ஸ்கொயர்டு a ஸ்கொயர் a ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு இது ஏசி தான் தெரியணும், அதனால் அதை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன், இது இந்த பக்கம் கொண்டு போயிட்டேன். ஏசி ஸ்கொயர் + a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் + b ஸ்கொயர் மாற்றி போட்டேன். இப்போ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த a ஸ்கொயர் அப்படியே இந்த பக்கம் வரைச்சா -a ஸ்கொயர்டு ஆகும்.
அப்போ a squared is equal to ப்ளஸ் இருக்கும் மைனஸ் a கேன்சல் ஆகிடும் b squared. இப்போ ac squared is equal to b squared. b squaredல இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ ac is equal to b. இப்போது நம்ம அதை ப்ரூவ் பண்ணணும். என்ன ப்ரூவ் பண்ணணும்? b sin theta is equal to a cos thetaன்னு ப்ரூவ் பண்ணணும். இதில் நம்ம sin theta நம்மளுக்கு தெரியும், அவங்க கொடுத்துட்டாங்க. cos theta இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். adjacent by hypotenuse cos thetaன்னு. adjacent வந்து b நம்ம கண்டுபிடிச்சது, hypotenuse வந்து root of a square plus b square. இப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். bனா b, sin theta வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க கொஸ்டினில், a by root of a square plus b square is equal to a into cos theta நம்ம கண்டுபிடிச்சோம், b root of a square into b square. இதை மல்டிப்ளை பண்ணால் ab by root of a square b square. இதை மல்டிப்ளை பண்ணாலும் ab by root of a square plus b square. thus proved. இப்போ ரெண்டும் சேமாக இருக்குது, நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் என்ன கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.